ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு அருமையான சுவையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பவுமே காலிஃப்ளவரில் காலிஃப்ளவர் 65, காலிஃப்ளவர் குருமா, காலிஃப்ளவர் குழம்புன்னு நிறையா செஞ்சுருப்போம். ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இல்லாமல் நான் காமிச்சிருக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இது தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் தண்ணி சேர்த்து தண்ணி இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் இட்லி தட்டு வச்சுட்டு அதில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தா காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ஈடாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கலாங்க. காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி தட்டில் சேர்த்து வேக வச்சு எடுக்கணும். சுடுதண்ணியில் சேர்க்காமல் அப்படியே நேரடியாக இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டாங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இட்லி தட்டில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அழுத்தும் போது அப்படி நொகுன்னு நல்லா வெந்து வந்துருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அழுத்தும் போதே அப்படியே நல்லா மையணும். அப்படியே நல்லா நசுங்கி வரணும். நல்லா அப்படியே கொலகொலன்னு இருக்கிற மாதிரி வெந்து வந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா தோல் சுருங்கி பொன்னிறமாக வறுப்பட்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்கேன் அது மாதிரி நல்லா பொன்னிறமாக தோல் சுருங்கி வறுப்பட்டு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் அதே எண்ணெயில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்குறேங்க. அதை நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தடுமனா இல்லாமல் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ஒரு 10 பல்லு பூண்டுக்கு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இல்லை மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்தாலும் போதுமானதாக இருக்கும். இந்த வெங்காயமும் நல்ல பொன்னிறமாக வறுப்பட்டு வரணுங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி எடுத்தோம்னா நல்லா அப்படியே செவந்து பொன்னிறமாக வறுப்பட்டு வரும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது எண்ணெயை வடிச்சிட்டு ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்த பூண்டு கூட இதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் அதே எண்ணெயில் காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாய் நல்லா காரம் 3 சேர்த்துருக்குறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. ஆனால் காரம் கொஞ்சம் தூக்கத்தில் இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் 3 மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இந்த மிளகாய் நல்லா மொறுன்னு வறுப்பட்டுறணும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்ததான் அதே எண்ணெயில் மீடியம் சைஸ் தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் 2ஆகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து குழஞ்சிடக்கூடாதுங்க. வெந்து வரணும். அப்படி கொலகொலன்னு ஆயிடக்கூடாது. தக்காளியோட தோல் சுருங்கி நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி எடுத்திங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி மேல் தோல் நல்லா சுருங்க வந்திருக்கும். அதே மாதிரி உள்பக்கம் நல்லா செவந்து வந்திருக்கும். அது தோல் அப்படியே பிச்சிங்கன்னா பிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப கொலகொலன்னு சட்னிக்கு வதக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொலகொலன்னு வதக்கிடக்கூடாது. இப்போ பாருங்கள், தோல் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும்னா போதும். அதே மாதிரி உள்பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வந்திருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமும் நல்லா வதங்கி வந்திருக்கணும். இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தோட சேர்த்து சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் ஒரே ஒரு டைம் தான் அடிச்சு எடுக்கணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துருக்குறோம். நல்லா வெந்து வந்திருக்கு. கொலகொலன்னு ஆயிரும். கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். பல்ஸ் மோடில் நான் காமிச்சிருக்க மாதிரி ஒரே ஒரு அடி அடிச்சு எடுத்திங்கனாலே இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ அங்கங்கே வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் தட்டுப்படுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் மிக்ஸர் ஜாரில் சேர்த்தும் அரைக்கலாம். உங்ககிட்ட அம்மி இருந்துச்சுன்னா அதில் வச்சு லைட்டாக ஒரே ஒரு டைம் நீங்கள் உருட்டி எடுத்திங்கனாவே போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது அடுத்ததான் இது கூட நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆரம்பத்துலேருந்து உப்பு எதுவும் சேர்க்கலை. காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது தண்ணியில் போடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்ததோட சரி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு
இந்த மசாலாவோட காலிஃப்ளவரை ரைட்டு ஒரு டைம் பரட்டி விட்டு எடுத்துருங்க. ஏன்னா, திரும்பியும் நம்ம பல்ஸ் மோட்ல ஒரு டைம் தான் அடிக்க போறோம். காலிஃப்ளவர் மேலாப்படி இருந்துச்சுன்னா, அந்த மசாலாவோட சேர்ந்து அரைப்பட்டு வராது. அதனால லைட்டா கிளறி விட்டுட்டு, திரும்பியும் பல்ஸ் மோட்ல ஒரே ஒரு அடி அடிச்சிட்டீங்கன்னா போதும். ஏன்னா, காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறோம். ரொம்ப அரைச்சிங்கன்னா, நைஸா ரொம்ப அப்படியே சட்னி மாரி ஆயிடும். கொரகொரப்பா இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இத ஒரு பவுல்ல மாத்திட்டு, கொத்தமல்லி தழை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சுட சுட சாதத்தோட இத வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அட்டகாசமா இருக்குங்க. கூட நல்லெண்ணெயோ, நெய்யோ சேர்த்துட்டீங்கன்னா, டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான காலிஃப்ளவர் போர்த்தா ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்கள சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.